Hi friends, இந்த வீடியோவில் நம்ம CSS யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான 3D பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் என்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்டா 3D இல்லாமல் நார்மலாக ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் CSS யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அந்த பட்டனை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்கிற சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவதாக என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பட்டன் என்று சொல்கிற ஒரு டியூ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் கொடுக்கணும் வந்துட்டு வித்தவுட் CSS ஸ்டைல்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ முதலாவது பட்டன். அடுத்து ரெண்டாவது பட்டன் என்ன செய்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வித் CSS ஸ்டைல்னு கொடுக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு விதமான பட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் காமனாக ரெண்டு பேருக்குமே டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ரெண்டு பேரையுமே ஒரே ஹைட் வித் இருக்கிற மாதிரி கொண்டு வரதுக்காக. ஸோ பட்டன் என்று சொல்லி நான் இந்த HTML டேக்ட நேமை வச்சு கால் பண்ணுறேன். எதுக்குள்ளே நான் கால் பண்ணணும்னு சொன்னால் இங்கே ஸ்டைல் ஷீட் உண்டு, நான் ஸ்டைல் உண்டு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் கால் பண்ணுறேன். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இன்னொரு CSS க்ரியேட் பண்ணி நீங்கள் கோடிங்ஸ் எழுதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் கோடிங் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், CSS கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் கொடுக்கன்னு பாருங்கள், பேடிங் அண்டு கொடுத்துட்டு ஒரு பேடிங் ஒன்று கொடுக்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 பிக்சர்ஸ் அதே மாதிரி 40 பிக்சர்ஸ் சொல்லி கொடுத்து விட்றேன் பாருங்கள். ஸோ 17 பிக்சர்ஸுங்கிறது இந்த டாப்பும் பாட்டமும் இருக்கும். இந்த 40ங்கிறது லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்கிற ஸ்பேசஸ், இடதும் வலதும் இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு நமக்கு எடுத்துக்கும். ஸோ இதுதான் நான் காமனாக கொடுக்குறது. அதோடு சேர்த்து நமக்கு தேவையான நம்ம கலர் ஒன்றும் நம்ம இவங்களுக்கு கொடுத்துக்கலாம். காமனான கலர் பேக்ரவுண்ட் கலர் நான் RGB கலர் யூஸ் பண்ணுறேன். RGB கலர். ஸோ இதில் 255 அதே மாதிரி 56 அதே மாதிரி 86 சொல்லி இந்த கலர்ஸை வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே காமனாகவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வித் ஸ்டைலுங்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுக்கேன் BTN சொல்லி. இனிமேல் நம்ம இந்த BTNக்கு தான் இந்த ஸ்டைல் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ரெண்டு பேருக்குமே பார்டர் தேவையில்லை. ஸோ பார்டர் நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பார்டர் தேவையில்லை, இல்லாட்டி பார்டர் 0 பிக்சர்ஸும் நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போது கிளாஸை கால் பண்ணுறதுக்கு CSSல நான் என்ன செய்கிறேன், டாட் பண்ணிவிட்டு BTN சொல்லி நேம் கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே லெட்டர் ஸ்பேஸிங் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லெட்டர் ஸ்பேஸிங்னு சொல்கிறது இந்த லெட்டர்ஸுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸை வந்துக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ லெட்டர் ஸ்பேஸிங் நான் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். 1.5 பிக்சர்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு நான் இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துட்டேன்னு பாருங்கள். இங்கே கொஞ்சம் எனக்கு ஸ்பேசஸ் இந்த லெட்டர்ஸுக்கு இடையில் வந்துட்டுது. ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 15 பிக்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, 15 பிக்சர்ஸ் நமக்கு இங்கே செட் ஆகிட்டுது. ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம 15 பிக்சர்ஸ் கொடுத்துக்குவோம். ஸோ அதனால் நான் இங்கே காமனான இந்த இதுக்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் வந்துட்டு நான் இங்கே கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கலர், அதாவது ஃபாண்ட்ற கலரை சேஞ்ச் பண்ணுறேன், ஒயிட் கொடுத்து விட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 3D எஃபெக்ட் வரதுக்காக வேண்டி பார்டர் ரேடியஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 பிக்சர்ஸ் கொடுத்ததும் பார்டர் ரேடியஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டது. ஸோ 3D எஃபெக்ட் வரணுமென்றதுக்காக வேண்டி பாக்ஸ் ஷேடோ கொடுக்கேன். பாக்ஸ் ஷேடோ இதுக்கும் RGB கலரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை விட கொஞ்சம் இந்த கொடுத்துருக்கிற இந்த இதை விட கொஞ்சம் டார்க்கான கலர் எனக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், 201. அதே டைமில் இந்த க்ரீன் வந்துக்கிட்டு 46, அதாவது 46 இருந்தால் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த ப்ளூ வந்துக்கிட்டு எனக்கு ஒரு 70 இருந்தால் போதும். கொடுத்துட்டோம். 0 பிக்சர்ஸ், அதாவது எனக்கு என்ன செய்ய தேவையில்லை, இங்கே லெஃப்ட் சைடில் வர தேவையில்லை, எனக்கு அதே சைடில் இருந்தால் போதும். ஆனால் டாப்பில் இருந்து கொஞ்சம் பாட்டமுக்கு, அதாவது மேலேருந்து கொஞ்சம் கீழே எனக்கு இறங்கணும் இந்த ஷேடோங்கிறதுக்காண்டி 10 பிக்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 0 பிக்சர்ஸ், இந்த பிளர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி 0 பிக்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு 3D எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆன மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அடுத்தது என்ன செய்யப்படும், கர்சர் பாயிண்டர், அதாவது இந்த கர்சரை ஹோவர் பண்ணும்போது இந்த பாயிண்டர் ஆப்ஷன் வரணுமென்றதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கேன், இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே,
ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்டைல் தேவை. ஸோ btn டாட் ஹோவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், பாக்ஸ் ஷேடோ. இந்த ஷேடோவில் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அதே பாக்ஸ் ஷேடோவோ நான் இங்கே என்ன செய்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணி வர்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கீழே இறங்கணும். ஸோ 7 பிக்சஸ் கொடுத்து விட்டேன். இங்கே ஹோவர் பண்ணிக்கிட்டவா எனக்கு பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் எனக்கு இந்த ஷேடோ கொஞ்சம் சின்ன நார மாதிரி இருக்குது. பட் இதுவும் எனக்கு ஒரு பர்ஃபெக்டான டிசைனாக எனக்கு தோணலை. என்ன காரணம், ஹோவர் பண்ணும்போது ஷேடோ மட்டும் போகாது இல்லையா, மேலே இருந்து தான் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆன மாதிரி வரணும். ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேட் y, அதாவது டாப்பில் இருந்து பாட்டமுக்கு வர்றது எனக்கு 3 பிக்சர்ஸ் வந்துட்டு குறையணும் சொல்லி கொடுக்கீங்க. பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இது அமர்த்த வர மாதிரி இருக்குது, அதாவது இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் எனக்கு இங்கே வருது. சரிங்களா, ஓகே ஃபைன். ஸோ இப்போது ஒருவேளை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், இப்போ நான் கிளிக் பண்ணணுண்டா எதுவுமே எனக்கு இங்கே நடக்கலை இல்லைங்களா. ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், .btn கொடுத்துட்டு இங்கே ஆக்டிவில் நாம் அந்த கோடிங்ஸை வந்துட்டு எழுத போகிறோம். ஓகே, ஸோ சேம் திங் இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 7 0 மாற்றி விடுறேன். பர்ஃபெக்ட். சரிங்களா, இப்போ ஹோவர் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே போயிட்டுது. பட் எனிஹவ் நமக்கு உண்மையான பட்டனோட ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அனிமேஷன்ஸ் நமக்கு வருமோ அதே அனிமேஷன்ஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்துக்கிறேன், இந்த ஷேடோ வந்துட்டு இதை கொடுத்துட்டேன். அதே டைமில் ட்ரான்ஸ்லேட் y நான் என்ன செய்துக்கிறேன், மிச்சம் இருக்கிற அந்த 7 பிக்சர்ஸையும் கொடுத்து விடுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ஃபுல்லாகவே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. பர்ஃபெக்ட். த சேம் டைம் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இது அமர்ந்து வர்றது சும்மா ஒரு அனிமேஷன்ஸாக நமக்கு போகணுங்கிறதுக்காண்டி ட்ரான்சிஷன்ஸ் 200 milliseconds ஸ்லோவாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காண்டி கொடுத்து விட்டேன். பாருங்கள், ஸோ நான் இந்த வந்துட்டு ஒரு 5 பிக்சர்ஸாக மாற்றி விடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இருந்தால் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிளிக் பண்ணதும் இந்த பட்டன் வந்துட்டு அப்படியே ஷேடோ ஆகி போகுது. ஸோ ஷேடோ இல்லாமல் நான் ஹோவர் பண்ண வந்ததை விட இப்போது நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஜூம் அவுட் ஆகி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. த சேம் டைம் இப்படி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் கலர்ஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்துக்கலாம், வேறொரு கலர் ஒன்று வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், இங்கே நம்ம கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி கொடுத்த கலரை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற கலரில் சம்திங் சேஞ்சஸ் நீங்கள் இங்கே ஹோவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும்னு சொன்னால் வடவை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கிளிக் ஆனதும் வேறு கலர்ஸ் வந்துட்டு நமக்கு மாறக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நமக்கு அது தேவையில்லைங்கிறதால நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இதுதான் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. இது நாம் நார்மலாகவே CSS இல்லாமல், அதாவது கொஞ்சம் CSS எழுதியிருக்கேன். பட் எனிஹவ் பெரும்பாலான CSS யூஸ் பண்ணாமல் செய்யும்போது 3D எஃபெக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் CSS ஒழுங்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி உங்களால் 3D பட்டன் கூட உங்களால் செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.